வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். துப்பாக்கிச் சூட்டின் சந்தேக நபர் தொடர்பில் வெளியான தகவல். சுகாதார சேவையாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்குலக தலைவர்களை விமர்சித்து களியாட்ட கேளிக்கை திருவிழா. தொடர்வன இலங்கை செய்திகள். தென்கிழக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பளம் முரண்பாடு, புதிய அரசாங்கத்தின் பாதீட்டில் தங்களுக்கு நன்மைகள் வழங்கப்படவில்லை என்று தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஒழுவில் வளாகத்தின் நிர்வாக கட்டடத்திற்கு முன்பாக அமைதியான முறையில் ஒரு மணித்தியால வேலை நிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டனர். இந்த அடையாள வேலை நிறுத்த போராட்டம் குறித்து தென்கிழக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எம் முகமது காமில் கருத்து தெரிவிக்கையில், சுமார் 9 வருடங்களாக நிலவும் சம்பள முரண்பாடுகளுக்கு தீர்வு வேண்டியும் மற்றும் தீர்க்கப்படாத ஏனைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டியுமே இந்த அடையாள வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளோம். எங்களின் நீண்டகால குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான தொழிற்சங்க சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியே இந்த ஆர்ப்பாட்டமாகும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கைகள் மற்றும் விவாதங்கள் நடத்தப்பட்ட போதிலும் எமது நியாயமான கோரிக்கைகள் கவனிக்கப்படாமலே உள்ளன. மேலும் சம்பள அதிகரிப்பிற்கான சமீபத்திய வரவு செலவு திட்டம் முன்மொழிவுகளின் கூட பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கு அர்த்தமுள்ள நன்மைகள் வழங்க தவறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது எங்கள் உறுப்பினர்களிடையே நிதி நெருக்கடிகளை மேலும் அதிகரிக்க செய்கின்றது. இந்த அடையாள வேலை நிறுத்தத்தின் மூலம் எங்களின் பிரச்சனைகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து நியாயமான தீர்வை வழங்குமாறு அரசாங்கத்தை மீண்டும் வலியுறுத்துகின்றோம் என்றார். புதுக்கடை நீதிமன்றத்தில் கடந்த மாதம் 19ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 27 வயதான சமிந்து தில்ஷான் பியூமங்க மற்றும் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என போலீசார் கண்டறிந்துள்ளனர். இந்த சந்தேக நபர் 13/12/2024 ஆண்டு அன்று கந்தாலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீதி மாவத்தை பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது T56 ரக துப்பாக்கியினால் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் என தெரிய வந்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் வழிகாட்டுதலின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது என்பது தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் தற்பொழுது 90 நாட்கள் தடுப்பு காவலில் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு கொழும்பு குற்றப்பிரிவால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார பாதிப்புக்கு மத்தியிலும் சுகாதார சேவையாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் நாடளாவிய ரீதியில் பண புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக சுகாதார சேவையாளர்கள் அறிவித்துள்ளமை முறைமையற்றதாகும். பொதுமக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கும் வகையில் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளோம் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் நளின் ஜெயதிச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றியதாவது, அரசு சேவையாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வைத்தியர்கள், தாதியர்கள் உட்பட சுகாதார சேவைகளின் மேல் மற்றும் கீழ்நிலை உத்தியோகஸ்தர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதை நன்கு அறிந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகராக செயற்பட்ட சமன் ரத்னபிரிய பணி புறக்கணிப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அளவில் அரச வைத்திய சங்கத்தினர் சம்பள முரண்பாடு மற்றும் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது சம்பள அதிகரிப்பு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்கள் என்று தன்னிச்சையான முறையில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு எதிராக அன்று எவரும் போராட்டத்தில் ஈடுபடவில்லை. பொருளாதார பாதிப்பினால் சுகாதார சேவையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நன்கு அறிவோம்.
பெரும்பாலான வைத்தியர்கள் தாதியர்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள். பாரிய நெருக்கடிக்கு மத்தியில் வைத்தியர்கள் மக்களுக்கு சேவையாற்றினார்கள். அவர்களின் அர்ப்பணிப்பிற்கான சேவையை கருத்தில் கொண்டு இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் அதிகளவில் சம்பளத்தை அதிகரித்துள்ளோம். வைத்திய சேவையின் முதல் நிலை வைத்தியரின் அடிப்படை சம்பளம் 39,860 ரூபாவினாலும், இரண்டாம் தர வைத்தியரின் அடிப்படை சம்பளம் 43,605 ரூபாவினாலும், முதலாம் தர வைத்தியரின் அடிப்படை சம்பளம் 53,865 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தாதியர் சேவையாளர்களின் சம்பள தர அடிப்படையில் உயர்த்தப்பட்டுள்ளது. பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் அரசு சேவையாளர்கள் உட்பட சுகாதார சேவையாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. உழைக்கும் போது செலுத்தும் வரியிலும் நிவாரணம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஒரு தரப்பினருக்கு குறுகிய அரசியல் நோக்கத்திற்கு பலியாக வேண்டாம் என்று சுகாதார சேவையாளர்களிடம் கேட்டுக்கொள்ளுகின்றேன். சுகாதார அமைச்சின் மீதான விவாதம் நாளை இடம்பெறவுள்ள நிலையில்தான் நாடளாவிய ரீதியில் பணி புறக்கணிப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கும் வகையில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட அழைப்பு விடுத்துள்ளனர். இது நியாயமற்றதாகும். பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வு காண்பதற்கு தயாராக உள்ளோம். ஆகவே பணி புறக்கணிப்பில் ஈடுபட வேண்டாம் என்று வைத்தியர்கள் உட்பட சுகாதார சேவையாளர்களிடம் வலியுறுத்துகிறேன் என்றார். அரச வைத்தியர்கள் அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பு நேற்று பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அதிகாரிகள், பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் காவிந்த ஜெயவர்தன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்பு பண்டார ஆகியோர் இணைந்து கொண்டனர். அடுத்து வருவன உலக செய்திகள். நிமோனியா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் போப் பிரான்சிஸின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து அவர் மீண்டும் வெண்டிலேட்டருக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து திங்கட்கிழமை காலை அவர் வெண்டிலேட்டரில் இருந்து அகற்றப்பட்டார் என வத்திக்கான் அறிவித்திருந்தது. எனினும் இன்று பிற்பகல் போப்பிற்கு கடுமையான சுவாச பிரச்சினை இருப்பதாக வத்திக்கான் அறிவித்தது. இதனை அடுத்து வைத்தியர்கள் அவரது நுரையீரலை இருந்து சளியை அவசரமாக அகற்றினர். 88 வயதான போப் உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 14ஆம் தேதி ரோமில் உள்ள ஜெமெல்தி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. லத்தீன் அமெரிக்கா நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் களியாட்ட கேளிக்கை திருவிழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய களியாட்ட கேளிக்கை திருவிழா ஆண்டிற்கு ஆண்டு உற்சாக குறையாமல் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த வகையில் பிரேசிலின் அமேசான் நகரில் காளைகளைப் போல் வேடமணிந்தவர்கள் தெருக்களில் வாத்தியங்களை இசைத்தபடி நடனமாடியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் கிரீஸ் நாட்டில் வண்ண பொடிகளை தூவியும் மாவை உடலில் பூசிக்கொண்டு வெண்கல மணிகளை தங்களது உடலில் கட்டிக்கொண்டு பொதுமக்கள் நடனமாடினர். அழுக்கான உடைகளை உடுத்திக் கொண்டு தங்களை அழுக்காக்கி கொண்டு திறந்த இதயத்துடன் தங்களது கேளிக்கை திருவிழாவை கிரீஸ் மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். ஜெர்மனியில் நடைபெற்ற களியாட்ட கேளிக்கை திருவிழாவில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், ரஷ்ய ஜனாதிபதி புடின், சீன ஜனாதிபதி ஜின்பிங் ஆகியோரை நக்கல் செய்து ஜெர்மனிய மக்கள் பேரணி நடத்தினர். அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து உக்ரைன் நசுக்கி பிழிவது போன்று மொத்த உலகத்தின் பொருளாதாரத்தையும் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா இணைந்து நசுக்குவது போன்று சித்தரித்து பேரணி நடத்தினர். அதே நேரத்தில் குரேஷியாவில் நடைபெற்ற களியாட்ட கேளிக்கை திருவிழாவில் ட்ரம்ப், நெதன்யாகு போன்று வேடமணிந்து ஏராளமானோர் ஊர்வலமாக நடனமாடி சென்றமை பலரையும் ஈர்த்துள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. 9வது ICC சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் அரையிறுதி சுற்று இன்று ஆரம்பமாகின்றது. அதன்படி இன்று துபாயில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் பல பரீட்சை நடாத்துகின்றன. துபாயில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் மோதின. இதன்படி குழு ஏயில் இந்திய அணி தோல்வியுறாத அணியாக முதலிடத்தை பிடித்தது. இந்நிலையில் இந்திய அணி இன்று அரையிறுதி ஆட்டத்தில் குழு
பியில் 2ஆம் இடத்தை பிடித்த ஆஸ்திரேலியா அணியுடன் மோதுகின்றது. அதேவேளை நாளை லஹரியில் நடைபெறும் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணியில் பல பரீட்சை நடாத்துகின்றன. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடரின் இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது. இதற்கான மைதானம் எது என்பது இந்திய அணியின் முடிவை பொறுத்து தங்கியுள்ளது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி நியூட்டி பக்கத்துடன். வணக்கம்.